பிரியமானவர்களே, மாதத்தின் முதல் வியாழக்கிழமையில ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கிறோம். இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அதுவும் மதிய வேளையில எல்லாரும் வெளியில நேர்ச்சி உணவுக்காக நின்று கொண்டிருக்க நாம் இங்கே திருப்பலியில பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். கவலையப்படாதீங்க, திருப்பலி முடிகிற வரைக்கும் சாப்பாடு முடியவே முடியாது. திருப்பலி முடிந்து நாம் எல்லாரும் போய் நல்லா சாப்பிடலாம், ஆண்டவருடைய நேர்ச்சி உணவில் பங்கெடுக்கலாம். ஆகவே நாம் அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். நமக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நற்செய்தி கூட பாருங்கள். ஆண்டவரை தேடி சிலர் முடக்குவாதமுற்றவரை கொண்டு வருகிறார்கள். முடக்குவாதமுற்றவர்னா தெரியும் இல்லையா? அவரால் எதுவுமே செய்ய முடியாது. நிறைய பேர் உட்காந்துக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. முடக்குவாதமுற்றவரை போல அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எதனா கேட்டுன்னு வச்சிங்களேன், என்னால் ஒன்றும் முடியாது ஃபாதர், என்னால் இப்போ சுத்தமாக இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்களாம் யாரு? முடக்குவாத முற்றவர்கள். செய்ய முடியும், செய்யலாம், நிச்சயமா கட்டலாம் அப்படின்னு சொல்றவங்க தான் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றவர்கள். ஆக பல விதங்களில் நாம் கூட முடக்குவாத முற்றவனை போலத்தான் பதில் கொடுக்கிறோம். இது என்னம்மா கோயிலுக்கு வரும் அவ்வளோ தூரம் எப்படி ஃபாதர் போறது? இவங்கெல்லாம் யாரு? முடக்குவாத முற்றவர்கள். கடவுளை தேடி வரணும். ஆண்டவரை தேடி வந்தால் ஆச்சரியங்கள் நடக்கும். ஒரு சமயம் கணவரை மனைவி அழைத்து கொண்டு வந்தால் மருத்துவரிடத்துல. கணவருக்கு உடல்நலம் சரியில்லை, அவரால் சரியா பேச முடியாது, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால மனைவியை டாக்டர் கூப்பிட்டார். மருத்துவர் கூப்பிட்டு, அம்மா உங்க கணவரை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவைப்படுது. காலையில நல்ல சத்தான உணவை நீங்க கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது அன்பா 2 வார்த்தை சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி மதிய சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவருக்கு நல்ல சத்தான உணவை கறியெல்லாம் போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி கொடுக்கும் பொழுது நல்லா சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு அவரை தட்டி கொடுக்கணும். அதே மாதிரி இரவு உணவும் சந்தோஷமா கொடுக்கணும். சீரியல் பார்க்கறது கொஞ்சம் நிறுத்திட்டு அவரை கொஞ்சம் கவனிக்கணும். நகை வேணும், துணி வேணும், புடவை வேணும், நச்சரிக்க கூடாது அப்படின்னு அடிக்கினே போனார். சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு மனைவி வெளியே வந்தாங்க. இப்போ கணவர் கேட்டாராம், டாக்டர் என்ன சொன்னாரு? நீங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு, நம்ம போயிடலாம் வாங்க அப்படின்னு கூட்டின்னு போயிட்டாங்களாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அழைத்து கொண்டு வருபவர்களுக்குத்தான் நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். புரியுதுங்களா? அழைத்து கொண்டு வருபவர்களுக்கு நம்பிக்கை வேண்டும். இன்றைய நற்செய்தியில பார்க்கிறோம், ஆண்டவர் முடக்குவாத முற்றவனை விட முடக்குவாத முற்றவனை அழைத்து கொண்டு வந்த சிலருடைய நம்பிக்கை பார்க்கிறார். ஆகவே அழைத்து செல்வது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு எத்தனையோ பேர் நீங்க கூட வாங்க குழந்தை கோயிலுக்கு போகலாம், அங்க போனா ஆண்டவர் நிறைவா உங்களுக்கு ஆஸ்வதிப்பார், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவார், உங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், உங்களுடைய குடும்பத்துல இந்த கடன் எல்லாம் தீரும், வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படும் அப்படி சொல்லி கூட்டு வந்திருக்கிறீங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல பங்கு சாமியார் வந்தார். வந்த உடனே அந்த பையனை கூட்டின்னு போனாங்க. அப்பா அம்மா இல்ல, ஃபாதர் இவனை எப்படியாவது படிக்க வைக்கணும், நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க 2 பேர். அப்ப பங்கு சாமியார் பார்த்தாரு, அந்த பையனை பார்த்தாரு, நல்ல பையன், அவன் நல்லா படிக்கிற பையன் கேள்விப்பட்டேன், வெரி குட், நீ நல்லா படிக்கிறான்னு கேட்டாரு. அந்த பையன் நல்லா படிக்கிற ஃபாதர்ன்னு சொன்னான். அப்புறம் படிச்சு அவன் கடைசியில் சாமியார் ஆயிட்டான். அதான் நான் என்ன 2 பேர் கூட்டின்னு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களை இன்னும் கூட ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறேன். நான் பங்கு சாமியார்கிட்ட கூட்டின்னு போனாங்களே, அதான் முக்கியம். அப்படி கூட்டின்னு போகாம இருந்ததா என்ன ஆயிருக்கும்? வேற எங்கேயோ இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான். அந்த 2 பேர் தான் முக்கியமானவங்க. அப்படித்தான் நாம எல்லாருமே இங்க செயல்படணும். முடக்குவாத முற்றவனை போல பலருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து நொந்து போய் சோர்ந்து போய் எதுவுமே செய்ய முடியாத சூழலில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் நாம் நம்பிக்கை அளிக்க வேண்டும். நீங்க தான் அழைத்து கொண்டு வர வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் இந்த காரியங்களை செய்வார்கள். அழைத்து கொண்டு வாருங்கள். அந்த அழைத்து கொண்டு வருதலே ஒரு பெரிய சாட்சியமான வாழ்க்கை. அது அற்புத குழந்தை இயேசுவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். இந்த முடக்குவாத முற்றவனை போல இருக்கிறவர்களை நாம் கடவுளத்தில் அழைத்து வந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. இரண்டாவதாக இங்கு நாம் பார்க்கிறோம், மகனே துணிவோடு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. முடக்குவாத முற்றவனை பார்த்து கடவுள் துணிவோடு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாவத்திற்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்.
இப்போ ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன நம்ம சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் நஞ்சமா பாவம் செஞ்சான், எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பான், அதான் அவனுக்கு ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஏதோ நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லி எப்படியாவது நம்ம தொடர்பு படுத்துவது உண்டு பாவத்திற்கும் நோய்க்கும். இந்த ஒரு நம்பிக்கையை தான் பழைய ஏற்பாட்டிலே மக்கள் வைத்திருந்தார்கள். பாவிகள் தான் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு நோய் வருவது பாவத்தின் அடையாளம், அவர்கள் பாவம் செய்ததால் கடவுள் அவர்களுக்கு நோயை தந்தார், வறுமையை தந்தார் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கை கூட இந்த முடக்குவாதம் உற்றவனிடம் இருந்திருக்கலாம். நான் பாவம் செய்தபடியால் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டார், ஆகவே நான் இப்படி முடக்குவாதம் உற்றவனாக இருக்கிறேன், கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னித்தால் நான் மன்னிப்பு பெறுவேன் என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். ஆகவேதான் கடவுள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்ற கேள்வி அங்கே எழுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை நிரூபிக்க அவன் பாவங்களை மன்னிப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம் ஆண்டவரிடத்தில் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை தேடி வருபவர்களுக்கு அவர் உடல் சுகத்தை மட்டும் தருவதில்லை, நற்சுகத்தை மட்டும் தருவதில்லை, உள்ளம் ஆன்மா என்று முழுமையான விடுதலை தருகிற கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை அவனை எழுந்து நட என்று சொல்லிவிட்டு இருந்தால் கூட அவன் உள்ளத்திலே ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட அவநம்பிக்கை, இப்படிப்பட்ட பாவ சூழல் அவனிடத்தில் இருந்திருக்கலாம். ஆகவே தான் கடவுள் அவனை முழுமையாக சுகமளிப்பதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவரை நாம் ஒரு காரியத்துக்காக தேடி வரும் பொழுது கடவுள் முழுமையான விடுதலைத்தான் கடவுள் தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் தான் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் அவரை எதிர்ப்பவர்கள் யார் என்று பார்ப்பது கிடையாது, மனிதனுடைய தேவையை மட்டுமே பார்க்கிறார் தவிர அவருக்கு எதிராக யார் எழுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் கடவுள் கவலைப்படுவதே கிடையாது. அவருடைய புதுமைகள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது இப்படித்தான் நடந்திருக்கின்றன. யார் என்ன சொல்லுகிறார்கள் அதை பற்றி அவள் கவலைப்படுவதில்லை, மாறாக எவன் யாருக்கு என்ன தேவை, உண்மையிலேயே அவனுக்கு தேவையா, அதைத்தான் கடவுள் பார்க்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய தேவையை அறிந்தவராக கடவுள் இருக்கிறார். இவருடைய உள்ளத்தை ஊடுருவி பார்த்த கடவுள் இந்த முடக்குவாதம் உற்றவனை முழுமையாக குணப்படுத்த அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அன்புக்குரியவர்களை, நாம் கூட இன்றைக்கும் செய்ய வேண்டியது நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். குறிப்பாக அன்றைக்கு யார் பாவத்தை மன்னிப்பது என்று தெரியாமல் அழிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இவனை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னவுடன் முழுமையான விடுதலை பெற்று விடுகிறான். இன்றைக்கு கடவுள் நமக்கு அற்புதமான அருட்சாதனத்தின் வழியாக, பாவ சங்கீதத்தின் வழியாக நம்மை அழைக்கிறார். எத்தனையோ பேர் பாவத்தோடவே நாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவர் பாவ சங்கீதத்தின் வழியாக நமக்கு முழுமையான விடுதலை தருகிறார். ஒருவேளை நீங்கள் பாவ சங்கீதனம் செய்து உன் சகோதர சகோதரியை மன்னித்து நீ வாழ்க்கையில மாற்றத்தை பெற்றுக்கொள்வாயானால் நீயும் முழுமையான விடுதலை பெறுவாய் என்பதை கடவுள் இன்றைக்கு மிக தெளிவாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தோடு நாம் வந்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் குறிப்பாக விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த வாசகம்தான். அவர் தன்னுடைய ஒரே மகன், வயதான காலத்தில் கடவுள் கொடுத்த ஒரே மகனை அவர் வளர்க்க முயலும் பொழுது கடவுள் அந்த ஒரு மகனை பலியிட அழைக்கிறார். ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கவே இல்லை, புலம்பவே இல்லை. எவ்வளவு ஆச்சரியத்தை பாருங்கள். கடைசி காலத்தில் எனக்கு ஒரு மகனை கொடுத்தாய், ஆனால் அவனையே பலியிட சொல்லுகிறீர்களே என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவனை பலியிடுவதற்காக அழைத்து கொண்டு போகிறார். அதுதான் விசுவாசம். பாருங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இந்த ஆபிரகாம் முழுமையாக பெற்றார். நாமோ நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட புலம்பி முணுமுணுத்து ஐயோ ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு இப்படி நடக்கிறது என்று முணுமுணுக்கிற மக்களாக இருக்கிறோம். அதுவும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம். ஒரு சில வேளையில் நமக்கு நாம் எதிர்பார்க்க சூழல் ஏற்படும் பொழுது அப்படித்தான் கடவுளை பார்த்து நாம், உனக்கு கண் இருக்குதா, கால் இருக்குதா, கை இருக்குதா, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நாம அழைப்பதை கூறுவதை பார்த்திருக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, முழுமையான விசுவாசத்தோடு நாம் இருந்தால் ஆபிரகாம் அந்த மகனை மட்டும் காப்பாற்றவில்லை, சந்ததியை முழுவதையும் காப்பாற்றுகிறார். அன்று முதல் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஆக அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வருவோம். இந்த முடக்குவாதம் உற்றவனாக நாம் இருந்தாலும் நாம் அழைத்து கொண்டு செல்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் அப்படி முடங்கி போயிருந்தால் கவலைப்படாதீர்கள். உங்கள் உள்ளத்தை கடவுள் பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கடவுளோ நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறவராக இருக்கிறார். உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மன்னித்து முழுமையான சுதந்திரத்தை, விடுதலை தருகிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து நம்முடைய பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்றவர்களாக, முழுமையான
நற்சுகத்தை பெற்றவர்களாக திரும்பி செல்வோம். ஒருவேளை முடக்குவாத முற்றவர்களைப் போல மனிதர்கள் இருந்தால் நாமும் அவர்களை அழைத்து கொண்டு வருவோம். ஆண்டவரை தேடி போவோம். நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை வைத்து கடவுள் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம்.